கேஎல் ராகுல் இந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, என்ன நிலைமையில இருந்தாரு, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியோட முடிவில் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு, இந்த டீம்ல தன்னுடைய இடத்தை எங்க வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கவனிச்சே ஆகணும். எல்லா பிளேயருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன்ன்றது இருக்கும். பட் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த கிளாசி ராகுல் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கிளாஸியாக ஆடுவார். பட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட, அதே நேரத்தில் ஜென்ரல் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், அவங்களே பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பேட்டிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அதை உறுதி செய்கிற வகையில் கன்சிஸ்டண்ட்டாக தன்னுடைய பேட்டிங்கை 9 அவுட் ஆஃப் 10 மேட்ச் நான் ஆடுறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கிறேன் நல்லபடியாக அப்படிங்கிற அந்த ஒரு குட் கிரிக்கெட் பேட்டிங் ஸ்கில்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் இப்போ கேஎல் ராகுல் இருக்கிறாரோ என்னமோ தெரியல. இப்போ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தன்னை யாரெல்லாம் ஒரு ஸ்லோ பேட்டர்னு சொன்னாங்களோ, தன்னை யாரெல்லாம் இவர் மேட்சை ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஆளுப்பா, இவர் ரன் ரேட்டையே பார்க்க மாட்டாருப்பா இப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்களோ, அவங்க எல்லாரும் முகத்திலையும் கரிய பூசுகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. முக்கியமான நேரங்களில் டீம் மேலே ப்ரெஷர் வரும்போது, டீமில் அதர் ரெண்டு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுக்கு மேலே ப்ரெஷர் இருக்கும்போது அவரை நான் ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு தள்ளி விட்டு இவர் ஸ்ட்ரைக்கரை எடுத்து அப்போ ரிக்வயர்ட் ரன் ரேட்டு 6க்கு மேலேயோ 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை 5க்கு கொண்டு வா, 4.5க்கு கொண்டு வான்னு சொல்லி டக்குன்னு ஒரு 6 ஒரு 4 அடித்து ப்ரெஷரை டீம்லேருந்து எடுத்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டீம் பிளேயர்ஸ் மேலே ப்ரெஷரை போட்டு அதர் எண்டில் இருக்கிற டீமோட பேட்ஸ்மேனுக்கு ஒரு அமைதியை கொடுக்குறது. நீங்கள் இப்போ பொறுமையாக ஆடலாம் பாஸ், நான் பார்த்துக்கிட்டேன், நான் இந்த ப்ரெஷரை குறைச்சி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்களை தான் நிறைய இடங்களில் கேஎல் ராகுல் கொடுத்துருக்காரு. தன்னைய பல இடங்களில் மாற்றி நீ ஓப்பனராக இரு, நம்பர் 3 விளாடு, நம்பர் 4, 5, 6, 7 எங்கே வேணால் அவனை இறக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னாலும், தன்னை எந்த பொசிஷனில் இறக்கி விட்டாலும் பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் ஆடுற கேஎல் ராகுல் இந்த டீமுக்கு ரொம்ப அவசியமான ஒரு நபராக இன்றைக்கி மாறி இருக்கார். எப்போவுமே ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ என்னதான் வெளியே இருக்கிறவங்க இவர் மேலே நிறைய கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வச்சாலும் தொடர்ந்து இவர் மேலே நம்பிக்கையாக ஸ்பாட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே தான் கேஎல் ராகுல் சில சீரீஸ்களை மிஸ் பண்ணியிருந்தாலும் அது இன்ஜுரினால தான் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. மற்றபடி ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நம்பர் 1 கீப்பர் பேட்ஸ்மேன் சாய்ஸு கேஎல் ராகுல் தான் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பிசிசிஐ. காரணம் அதுக்கு கேஎல் ராகுல் மேலே அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்கிறத விட இவங்க நம்மளுடைய ரிஷப் பண்ட் அவ்வளோ ஒன்றும் பெருசாக விளாட மாட்டேங்கிறாரப்பா அப்படின்னு வருத்தப்பட்டது தான் உண்மையான காரணம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் தன்னால் ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியலன்ற பிரச்சனையில் இருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் அத்தனை மேட்சுகளை ஆடி பார்த்தா 700-800 அடிச்சிருக்காரு ஓடிஐயில். அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கறதுல காரணம் கொடுத்த வரைக்கும் அவர் அதை கெடுத்து விட்டார். அவர் T20 கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், டெஸ்ட்டில் சூப்பர்னு சொல்லலாம், ஆனால் ஓடிஐயில் ஒர்ஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிசிஐ ஒரு முடிவுக்கு கேஎல் ராகுலே நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாய்ஸாக வச்சுப்போம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்தாங்க. இன்றைக்கி அதை கேஎல் ராகுல் இந்த ட்ராஃபி இந்த ஜெயிச்சது கையோட, இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச கையோட அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிசிசிஐக்கு. நீங்கள் இது மேலே பயப்படவே வேணாம், கேஎல் ராகுல்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காதுன்ற கவலையே வேணாம், இனிமேல் கேஎல் ராகுல் டீமுக்கு கவலை கொடுக்காத ராகுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை இன்றைக்கி அவர் பிடிச்சிருக்காரு. எல்லா இடங்களில் அந்த டீம் ப்ரெஷரை நான் சொன்ன மாதிரி எடுத்து விடுறதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சென்சிபிள் பேட்டிங் ஆடுறது. ஏன்னா ஓடிஐக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா, சென்சிபிளாக ஆடணும், கரெக்டாக ஆடணும், கேப் பார்த்து அடிக்கணும், சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஆடினா போதும், அவசரப்பட்டு அவுட் ஆகிடக்கூடாது. இன்னும் நிறைய பின்னாடி வரக்கூடிய பவுலர்ஸுங்க நம்ம விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்கன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். இப்படின்ற இந்த ஓடிஐ ஃபார்மெட்டுக்கு ஏற்ற கரெக்டான பேட்டிங் ஸ்டைலை கேஎல் ராகுல் ஆடினதுனால இந்த கேஎல் ராகுல் அவர்களுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முடிவில் பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்கோம், அண்ணே நீங்கள் எல்லாமே இனிமேல் எதுவுமே கிடையாது, நீங்கள் வாங்க ஓடிஐனாலே அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாட்டில் இப்போ அவரை ஃபிக்ஸ் பண்ண வைப்பாங்க. அக்சர் பட்டேல் அவருக்கு மேலே கண்டினியூஸாக எல்லா மேட்சஸும் ஆடிட்டு இருந்தாலும் கூட அதை தனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்காம, என்னடா அக்சர் பட்டேலும் நமக்கு மேலே இறக்கி விட்றாங்க, நமக்கு வாய்ப்பு இடாமா அப்படின்னு புலம்பாமல் அதை பாசிட்டிவாக எடுத்து இன்னும் நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் பாருன்னு சொல்லி இன்னும் அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸை எடுத்து ஆடுற கேஎல் ராகுல் தொடர்ந்து நல்லா ஆடணும். அவருடைய இந்த லாங்கர் இன்னிங்ஸு, பர்சிவரன்ஸ் அண்ட் பேஷன்ஸை பாராட்டுற வகையில் நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.